வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங் ஆல்ஃபபெட் சீரிஸ். இந்த மாதிரி வந்து கோடிங் டீகோடிங்கில் ஆல்ஃபபெட் சீரிஸ் கேட்டாங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ரஃப் ஷீட்டில் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏவோட பிளேசிங் வேல்யூ 1, பியோட பிளேசிங் வேல்யூ 2, அது மாதிரி எழுதி இசட்டோட பிளேசிங் வேல்யூ 26 வரைக்கும் ஒரு கார்னரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் ஆல்ஃபபெட் சீரிஸ் வருது. அதுவும் ரயில்வே எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஸ்டின் பார்க்கும்போது இதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை சம்மை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். பிடிஇ இதுக்கு கோட் வேர்டு வந்து 41625 கொடுத்துருக்காங்க. ஏசிஎஃப் இதுக்கு கோட் வேர்டு 1936 கொடுத்துருக்காங்க. பிஜிஐ இதுக்கு என்ன கோட் வேர்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மூணுத்துக்கும் ஒரே லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ஃபபெட்டுக்கெலாம் பிளேசிங் வேல்யூ எழுதிடலாம். ஆல்ஃபபெட்டுக்கு பிளேசிங் வேல்யூ எழுதும்போது பிக்கு என்ன வரும்? 2, டிக்கு 4, இக்கு 5, ஏக்கு 1, சிக்கு 3, எஃப்க்கு 6, பிக்கு 2, ஜிக்கு 7, ஐக்கு 9. ஸோ நான் எல்லாத்துக்கும் பிளேசிங் வேல்யூ எழுதிட்டேன். இப்போ சம் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். இந்த கோடு வந்து எப்படி வந்துச்சுன்னு நல்லா பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 4, 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 16, 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 25. ஸோ இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36. ஸோ கரெக்ட். இதே மெத்தட் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 44981. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 44981 ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.